ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி வடகம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சிக்கலாம். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதி வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காய் துண்டுகளை போட்டு பாதி வேகிற அளவுக்கு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். பாதி மாங்காய் வெந்த உடனே இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச மீன் துண்டுகளையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ நம்ம பச்சை கருவேப்பிலையை தூவி இறக்க கமன்னு நம்ம வாசனையாக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. நல்லா சுவையாக இருக்குங்க. மீன் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்ததுனால மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.